அனைவருக்கும் வணக்கம். நான் மஞ்சுளா கவிக்குமார், லண்டன்லேருந்து பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் எல்லா வளங்களும் நலங்களும் உங்களுக்கு கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க நான் ஆசைப்படுறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த புத்தாண்டு பரிசாக என்னுடைய பொண்ணுக்கு நான் ஒரு gift வாங்கியிருக்கேன். அது என்னன்னா ரொம்ப பொக்கிஷமான ஒரு புத்தகம். அது அவளுடைய சாய்ஸ் தான். பாஸ் அண்ட் விஸ்கர்ஸ்னு சொல்லிட்டு இந்த புக் வந்து நியூ எடிஷன் சொல்லிட்டு அவள் கிஃப்டாக கேட்டா. ஸோ நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த புத்தாண்டில் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் வேண்டுகோளாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன் நான் திரும்ப திரும்ப புத்தகத்தை படிக்க நான் வந்து அறிவுறுத்துகிறேன் அப்படின்னா, அந்த புத்தகம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்னொரு உலகத்தை காமிக்கும். அதை வந்து பேரண்ட்ஸாக நம்ம வந்து சொல்லி கொடுக்காம விடக்கூடாது. ஏன்னா சப்ஜெக்ட் புக்ஸ் மட்டுமே படிக்க நம்ம பழகியிருக்கோம். அதை தான் நம்ம குழந்தைகளுக்கு படின்னு சொல்கிறோம். அது போக உலகத்தில் தெரிஞ்சுக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக புத்தகம் வந்து வாசிக்கணும். அந்த பழக்கத்தை நீங்கள் வந்து அவங்களுக்கு கொண்டு வாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு யாருமே வந்து இந்த மாதிரி புத்தகம் படிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணவே இல்லை. அதுதான் உண்மை. அது நான் லண்டன் வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்கள பார்த்து தான் சரி எனக்கு குழந்த பிறக்கும் போது கண்டிப்பாக வந்து நான் என்ன நினச்சேன்னா என் பொண்ணை எப்பயும் புத்தகம் கையுமா பார்க்கணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன். அதே மாதிரி என் பொண்ணு வந்து இப்போ இங்கே ஹாலில் இருந்தானா இந்த சோஃபாவில் ஒரு புக்கு பாருங்கள், இங்கே 2 புக்கு இருக்குது, நான் காமிக்கிறேன். அவளுடைய ரூமுக்கு போனால் வேறு புக்கு வச்சுருப்பா. எங்களுடைய ரூமுக்கு வந்து அங்கே ஒரு புக்கு வச்சுருப்பா. அப்போ இந்த மாதிரி அவள் எங்கெல்லாம் போகிறாளோ இப்போ இங்கே முடிச்சிருந்தா இதை முடிச்சுட்டு அங்கே போனான்னா அது எதில் இப்போ 40 பேஜ் முடிச்சிருக்கானா 41 அவள் ரூமில் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரம் படிச்சுட்டு வருவாள். ஸோ இந்த மாதிரி அவளுக்கு வந்து அந்த ரீடிங் வந்து அவ்வளோ இது நான் கேட்பேன் அவகிட்ட, ஆச்சரியமா நீ எப்படி இப்படி திரும்ப திரும்ப படிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவள் சொல்லுவா இதில் வந்து என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேர்ல்டில் ஒரு இமேஜினேஷனில் எனக்கு வந்து அந்த ஸ்டோரியில் நான் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ அது வந்து ரொம்ப வந்து நான் என்ஜாய் பண்ணுறேன் அப்படிங்கிறத அவள் சொல்லுவாள். அது போக அவகிட்ட நான் கேட்கும் போது அவளுக்கு ஒரு புக்கு வாங்கி கொடுத்தா என்ன பண்ணுவான்னா திருப்பி ஒரு 2-3 தடவை வாங்கினப்ப புதுசில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டைமாவது படிப்பா. அப்போ நான் கேட்பேன் ஏன் 2-3 டைம் ஒரே புக்கை படிக்கிற அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவள் ஒரு நாள் சொன்னால் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் வந்து அந்த ஸ்டோரியில் என்ன நடக்குதுங்கிற கதையை தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக சீக்கிரமாக படிப்பேன். அதுக்கப்புறம் 2ஆவதாக வந்து கொஞ்சம் வந்து அதை வந்து இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து போவேன். அப்போ செகண்ட் டைம் தேர்ட் டைம் வந்து நான் ரீட் பண்ணும்போது நியூவாக இருக்கிற வேர்ட்ஸு இல்லை எனக்கு தெரியாத வேர்ட்ஸை நான் வந்து டிக்ஷனரியில் பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 டைம் இது பண்ணும்போது எனக்கு புக்கில் வந்து இவ்வளோ விஷயம் வந்து என்னால் கற்றுக்க முடியுதுன்னு சொல்லுவாள். ஸோ வந்து இது வந்து அவளோட இது. எனக்கு வந்து புக்கு வந்து நான் வந்து சின்னதில் எங்கள் ஸ்கூலில் லைப்ரரி இருந்தது. ஆனால் யாருமே வந்து அப்பார்ட் ஃப்ரம் சப்ஜெக்ட் புக்கை மற்ற புக்கில் வந்து படிக்க சொல்லவே இல்லை. ஸோ வந்து புக்கு படிக்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாரும் வந்து இந்த புத்தாண்டில் எல்லாரும் அவங்கவுங்க குழந்தைகளுக்கு ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுங்க. அது வந்து நீங்கள் கொடுக்குற ஒரு பெரிய வந்து அறிவு பொக்கிஷமாக அவங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது போக இந்த புத்தாண்டில் இருந்து எல்லாரும் அதாவது நம்ம நிறைய வெஸ்டர்ன் கல்ச்சர், நான் இங்கே இருக்கேன், நியர்லி 14 இயர்ஸ் நான் இங்கே இருக்கேன். அதனால நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், நம்மளுடைய கல்ச்சரில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் அவங்கவுங்க ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் வந்து இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல தமிழில். அது வந்து என்னென்னா நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ வந்து யோகா யோகா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மெடிடேஷன் பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்மகிட்ட இருந்து அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எவ்வளோ அறிவானவங்க, அவங்க வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கடத்துறது நம்மளுடைய கடமையாக நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். ஸோ இந்த புத்தாண்டில் இருந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த வெளியில் வாங்கி கொடுக்குற இந்த ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலுக்கு ஆரோக்கியம் இல்லாத ஃபுட்டை வந்து
ஒரு அம்மாவா நான் இனிமேல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு சபதம் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து நிறையா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனாலேயே அவங்களுக்கு பொருட்களாக வாங்கி அவங்கள சந்தோஷப்படுத்துகிறோம், அப்படி திருப்திப்படுத்துகிறோன்னு நினைக்கிறோம். ஆனால் அது ரொம்ப தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து எல்லாருமே வந்து எல்லா அம்மா அப்பா எல்லா குழந்தைங்க எல்லாருமே நல்லவங்க தான். எல்லாரும் அவங்க சூழ்நிலை காரணமாக சில விஷயங்கள், ஆனால் நம்ம நம்மளுடைய பழக்கவழக்கம், நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பண்பாடு இது எல்லாமே நம்மளுடைய குழந்தைகளுக்கு கடத்தணும். அது ரொம்ப முக்கியம். அதனால நல்ல இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்க. இங்க இருக்கிற ஸ்ட்ராபெரிய நாங்க சாப்பிட்றோம் அப்படின்னா, எங்களுக்கு இங்க ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது. ஆனா அங்க இருக்கிற கொய்யாப்பழம் நம்ம ஊர்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நான் அங்க இருக்கிற கொய்யாப்பழத்தை இங்க வாங்குனா, ஒண்ணு விலை ஜாஸ்தியா இருக்கும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மெல்லே ஒரு கொய்யாப்பழம் நம்ம ஒரு வீட்ல ரூம்ல இருந்ததுன்னா, வந்தோனே கண்டுபிடிச்சிடலாம் அங்க கொய்யாப்பழம் இருக்குன்னு. ஆனா நான் இங்க அவ்ளோ விலை குடுத்து வாங்கி வச்சாலும் அந்த கொய்யாப்பழத்துலேருந்து ஒரு ஸ்மெல்லுமே வராது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி, ரொம்ப தூரம் ஸ்டோர் பண்ணி, இதெல்லாம் பண்ணி ப்ராசஸ் ஆகி வரும்போது அதனுடைய தன்மை வந்து மாறிடுது. ஸோ நம்மள் நாட்டில் என்ன விளையுதோ அந்த உணவுப் பொருட்கள், காய்கறிகள், பழங்கள் எல்லாமே குழந்தைகளுக்கு கொடுங்க. நீங்கள் வந்து இங்கே இருக்கிற ஸ்ட்ராபெரியில் இருக்கிற வந்து ஸ்ட்ரென்த்து கிடைக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கிற நாவல் பழம் கொடுங்க, அங்கே இருக்கிற நெல்லிக்காய் கொடுங்க. ஸோ நம்ம உணவுகளையும் நம்ம பழக்க வழக்கங்களையும் நம்ம குழந்தைகளுக்கு இந்த புத்தாண்டில் அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.